இந்த ஈர்ல இருந்து ரத்தம் வர்றதுக்கு காரணம் வைட்டமின் சி குறைபாடு மட்டும்தான் காரணம்னு நினைக்கிறீங்களா? நான் ரொம்ப முக்கியமா பாக்குறது இந்த ஈறு பிரச்சனையில ரத்தம் வர்றதுக்கு முக்கிய காரணம்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் பிரஷ் பண்ணும்போது இந்த தோள் பட்டை இல்லைன்னா எல்போவோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை வச்சு பிரஷ் பண்றதுனால ஈறு விலகி கொஞ்ச நாள்ல அது இன்ஜுரி ஆகிறதுனால கூட ப்ளீடிங் நிறைய பேருக்கு வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிரஷ் பண்ணும்போது இந்த ரிஸ்டோட மூவ்மெண்ட்டை மட்டும் வச்சு அதால பண்ணக்கூடிய அளவுக்கு மட்டும் பிரஷ் பண்றது ரொம்ப முக்கியம். அது இல்லாம அல்ட்ரா சாஃப்ட் பிரஷ் யூஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப வேகமா அழுத்தி பிரஷ் பண்ணாம ரிஸ்டோட மூவ்மெண்ட்ல ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ்குள்ளார பிரஷ் பண்றது ரொம்ப நல்லது. ரொம்ப ஹார்ட் பிரஷ் யூஸ் பண்றதும் இந்த ப்ளீடிங் அதிகப்படுத்தும். அது இல்லாம வைட்டமின் சியும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம் தான். அதனால வைட்டமின் சி அதிகமா இருக்கக்கூடிய இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆம்லா, கொய்யா, கேரட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட இந்த கமலா பழம், ஆரஞ்சு, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அடிக்கடி ஃபுட்ல எடுத்துக்கிறது உங்களுக்கு இந்த கம் ப்ளீடிங் பிரச்சனையை குறைய செய்யும். இதை தாண்டி நல்ல தண்ணி குடிக்கிறது, ஹீட் அதிகமா இருக்க மாதிரியான உணவு, அதாவது ரொம்ப ஹாட்டான ட்ரிங்க்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறத குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஆயில் புல்லிங் பண்றது இதுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷனலா நல்ல ஒரு எஃபெக்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்க கம் ப்ளீடிங் பிரச்சனையை குறைச்சிக்குங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காவது இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க.